இந்த நாளில் சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த வேலையிலும் தேவனே உடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்குறையா உடைய கல்வார் ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுடைய குறைகள் குற்றம் எது இருந்தாலும் மன்னிங்க. பாவங்கள் மீறுதல் தான் மன்னிங்க. பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். விவசாயத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விவசாயம் செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்களை கர்த்தருடைய பலத்தக்கரம் ஆளுகை செய்யணும். அதான் தேவ சமூகத்தில் போய் ஜெபிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்கணும். இந்த விவசாயம்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தெந்த பயிர்கள் செய்கிறாங்களோ எல்லா பயிரையும் ஆசீர்வதிக்கணும். கிழங்கு வகையில் ஆசீர்வதிக்கணும். எல்லா பழங்கள் வகைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும். எல்லா பயிர்களையும் ஆசீர்வதிக்கணும். நெற்பயிர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனையோ வெரைட்டிஸில் அரிசிகள் இருக்குது, எத்தனையோ வெரைட்டிஸில் தானியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் கற்று எல்லா விளைச்சலையும் தேவனை ஆசீர்வதிக்கணும். அதாவது தேவ சமூகத்தில் போட்டு நம்ம ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. விவசாயத்தெல்லாம் என் தேவனை ஆசீர்வாத தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா விவசாயத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விவசாயம் செய்கிறவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் விவசாயத்தை உற்சாகத்தோடு செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனை. என்னென்ன விவசாயம் செய்தாலும் எல்லா விவசாயமும் அவங்களை ஆசீர்வதிக்கப்படணும்யா. அவங்களை அதன் மீது சந்தோஷப்படணும்யா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டையா. இங்கே நம்மளை நினைத்து பார்த்தா உலகத்தில் எல்லா விவசாயமும் ஆசீர்வதிக்கப்பட்டதுப்பா. நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒரு பனை மரத்தில் இருந்து பயணி எடுக்காங்க ஏசப்பா. மக ஸ்தோத்திரம். ஒரு தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் எடுக்காங்கப்பா. எல்லா விளைச்சலையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ஏசாப்பா. உமக்கு நன்றி ஏசாப்பா. எல்லாமே அந்த உபயோகத்துக்கு உள்ளதப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. பனை மரத்தில் இருந்து தகப்பனை பயணி எடுக்கிறாங்க தகப்பனை. ஸ்தோத்திரப்பா. கருப்பட்டி செய்கிறாங்க ராஜா. பல வகையான தகப்பனை கண்டரே ஸ்தோத்திரப்பா. இனிப்பு வகையான காரியங்களை செய்கிறாங்கப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே நன்றி ஏசப்பா. நன்றிப்பா. பனைமரம் ஒன்றில் கூட வீணாக போகாதுப்பா. எல்லாம் ஆசீர்வாதமாக உள்ள ஒரு பனைமரத்தை கூட நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர். நன்றி சித்திர ஏசாப்பா. நன்றி ஏசப்பா. தென்னை மரத்தில் தேங்காய் விளைவித்து மக்களுக்கு எல்லா உபயோகமான பொருளாக கொடுத்துருக்குறீங்கப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இன்னும் மரங்களை பார்க்கும்போது எவ்வளோ கனிகளப்பா, எவ்வளோ காய்கறிகளப்பா. கொடிகளை பார்க்கும்போது எவ்வளோ காய்கறிகளப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கிழங்கு வகையில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம்ப்பா. வெங்காயத்தை மண்ணுக்குலேருந்து எடுத்து வைக்கிங்கப்பா. வெள்ளைப்பூடுகளை மண்ணுக்குலேருந்து எடுத்து வைக்கிங்கப்பா. சீனி கிழங்கோ, ஏழையில கிழங்கோ, இது என்னென்ன கிழங்குகளப்பா, எல்லா கிழங்குகளும் உள்ளேருந்து நீங்கள் எடுக்க வைக்கிங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நாங்கள் நினைத்து பார்த்தா அது பெரிய ஒரு ஆச்சரியமாப்பா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை இந்த மண்ணுக்குள்ளே வந்து எடுத்து நீங்கள் அதை தகப்பனை மக்கள் சாப்பிட்றதுக்காக இந்த பூமியை நீ பண்படுத்தி வைத்திருக்கிறீர். அதுக்கு பண்படுத்துறதுக்கு மனிதர்களை வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எத்தனையோ வகை அரிசிப்பா ஆண்டவரை கர்த்தாவே. அரிசியில் பார்க்கும்போது தகப்பனே அது என்னென்ன வகையிலமோ அரிசிப்பா. தானியங்களை பார்க்கும்போது அது என்னென்ன வகையிலமோ தானியங்கள்ப்பா. நாங்கள் தகப்பனே அதில் ஆச்சரியப்பட தக்கதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாழை மரங்கள், அரச மரங்கள், முருங்கை மரங்கள், பனை மரங்கள், எல்லா மரங்களும் உண்டை பண்ணிக்கப்பா. மாமரங்கள், ஆண்டவரை கொய்யா மரங்கள், ஆண்டவரை மாதுளம் பழங்கள், ஆண்டவரே ஆப்பிள் பழங்கள், இப்படி பலவித பழங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. சொல்லவே முடியாதப்பா. அவ்வளோ பழங்களைப்பா. எங்கே பார்த்தாலும் புது புது வெரைட்டிஸில் பழங்களை பார்க்குறோயா. எல்லாத்தையும் இந்த உலகத்தில் படித்து எல்லா மக்களுக்கும் தொழிலுக்கு கொடுத்துருக்குறீங்க. எல்லா மக்களும் புசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு அவ்வளோ அழகான ருசியான ஆண்டவரே சோத்திர ஆசீர்வாதமான பழங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க. நன்றி ஈசப்பா, நன்றி ஈசப்பா. நன்றி தகப்பனை. எல்லா விளைச்சலையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. விளைச்சல் அன்றரை விளைச்சல் தகப்பனை உமக்கு சோத்திர தகப்பனை. அன்றரை விவசாயம் செய்கிற எல்லா பிள்ளைகளுப்பா என்னென்ன விவசாயம் செய்கிறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் மகிழட்டுப்பா. வாழை மரத்தை உண்டு பண்ணுகிறீங்க, வாழையிலே உபயோகப்படுத்த வைக்கிறீங்க, வாழைப்பழங்களை உபயோகப்படுத்த வைக்கிறீங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட பல வகைகளை கொடுக்குறீங்க ராஜா. பல மரத்தை பறித்து பல மரத்தில் பார்த்தா இந்த சொலைகளாம் பார்க்குறது ஆச்சரியப்பா. அப்படிப்பட்ட மரங்களை வைத்து ஜனங்கள் நல்லா இதே புசிக்கட்டும், இதே சாப்பிடட்டும் சொல்லி சந்தோஷப்படுத்துறீங்கப்பா. நன்றி ஈசப்பா, நன்றி ஈசப்பா, நன்றிப்பா. நிறைய பல வகைகளப்பா. சொன்னால் நிறைய பல வகைகள் பாங்க. நினச்சி பார்த்தா நிறைய பழங்கள் ஜெபத்தில் தான் இந்த பழத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க. ஆனால் எங்களுக்கு பேர் தெரியாத பழங்கள் நிறைய இருக்குப்பா. ஆண்டவருடைய கருத்து ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் எல்லா பழங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தானியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஆண்டவர் விளைச்சலையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த விளைச்சலெல்லாம் தகப்பனை கர்த்தாவே விளைச்சல கர்த்தர் நீர் ஆண்டவரை. ஆண்டவரை இதெல்லாம் விவசாயம் பண்ணுகிற எல்லா மக்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை. எல்லா விளைச்சலையும் ஆசீர்வதிங்கப்பா.
மழையோ காற்று வந்து எந்த பகுதியிலும் சேதத்தை உண்டு பண்ணாதபடி கர்த்தர் அதுக்கு வேலி அடித்து பாதுகாத்துங்கப்பா. ஆண்டவருடைய கரை ஆசீர்வதிக்கட்டும்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. விரோதனை காணப்பட தடைகள் விலகட்டுமப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த காரியத்தில் நாங்கள் சாப்பிட எங்களுக்கு உதவி செய்ய வருகிறேன். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நல்ல தகப்பனே ஆரோக்கியத்தை தருகிறேன். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே, எல்லா மக்களும் நல்லா புசிச்சு நல்லா சாப்பிடட்டும்பா, நல்லா புசிக்கட்டும்பா. எல்லா மக்களுக்கும் இந்த ஆதாரங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்யா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும்யா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பலத்த கரம் பொறுப்படுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, வியாதினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீ வியாதி நீங்கி நீ சுகமாக இருப்பான்னு சொல்லுவ தேவன் நீரல்லவா. எல்லா பிள்ளைகளுக்கும் என்னென்ன வியாதினாலோ பாதிக்கப்பட்டுக்கிறாங்கப்பா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும். எல்லா பிள்ளைகளையும் தொட்டு அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுமா ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. ராஜா, நீங்கள் இறங்கி எல்லா பிள்ளைகளும் சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. கர்த்தாவே, இந்த சுக வியாதிலாம் மறையட்டியா. ஜனங்களை தகப்பன வாடி கொல்லுதுப்பா, ஜனங்களை சாப்பிட விடாமல் அது கொல்லுதுப்பா. ஆண்டவரே, இந்த சுகர் வியாதினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க இசப்பா. ஆண்டவரே, அந்த கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் சொல்லுங்கப்பா, அந்த காரியத்தெல்லாம் முக்கியமாக அழித்து போட்டுங்கப்பா. உடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரையா. பிரசங்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்தில் பிள்ளைகள் ஆண்டவரே வியாதியில் இருந்தாங்களா ஏசப்பா, அந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. பிரசனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டியா. ஏசப்பா, சுகத்தை கொடுங்க. ஏசப்பா, நீங்கள் சுகத்தை கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் நீங்கள் சுகத்தை கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா. எந்த வியாதியும் போய் தாக்கூடாதுப்பா. அந்த வியாதிகளில் அழிக்கப்படட்டும் சுவாமி. அந்த சுக வியாதியை கொண்டு வர்றேன், கொலஸ்ட்ராலை கொண்டு வர்றேன், தமிழ் ப்ரெஷரை கொண்டு வருகிறேன், இன்னும் பலவிதமான வியாதிகளை கொண்டு வர பிசாசுகிறியை கட்டி நிர்மலமாக்கி ஜபிக்கிறியா. இதெல்லாம் பிசாசு உண்டு பண்ணுகிறியா. பொல்லாத ஆவிகள்ப்பா. ஜனங்களை இப்படி வியாதிகள் அந்த வியாதியை கொடுத்து வைத்திருக்கான்ப்பா. அந்த பிசாசுகிரியை அழிக்கப்படட்டியா. அதுவரே இந்த வியாதிகிரியில் அழிக்கப்படட்டியா. ஆண்டவரே, சோத்துல அந்த மக்கள் மேல இருக்க எல்லா வியாதி குருகள் மறி ஆண்டவரே அழிக்கப்பட்டு போவதாக ஜபிக்கிறியா. பொல்லாத ஆவிகள் நிர்மலமாகட்டும், 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 நிர்மலமாகட்டும். ஏசு கிறிஸ்துவை நான் ஜெபிக்கிறேன். மக்களுக்கு சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எலும்பு வலின்னு சொல்லி தகப்பன இந்த காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், இந்த கொரோனா காய்ச்சல், ஆண்டவரை சிக்குனியா காய்ச்சல், இப்படிப்பட்ட பல காய்ச்சல் வந்து ஜனங்களை எலும்பெல்லாம் வாடி வச்சு அந்த பிள்ளைகளுக்கு எலும்பு நடக்க முடியலப்பா. நிறைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அந்த எலும்புகளெல்லாம் அவங்க வல்லமை இறங்கட்டுமப்பா, இறங்கட்டும் ஐயா. விளர்ந்து கிடக்கிற எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் நீரல்லவா. உயிர்ப்பியும் ஆண்டவரை, உயிர்ப்பியும் ஆண்டவரை, உயிர்ப்பியும் ஐயா. எல்லா எலும்புகளும் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். தகப்பனை எலும்புகளாம் உயிர் அடையட்டும் அப்பா, எலும்பட்டும் ஐயா. பிள்ளைகள் உற்சாகமாக நடக்கட்டும் ஐயா. பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்கப்பா. அந்த எலும்புல பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைங்களும் இந்த எலும்புல நல்ல ஒரு சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. சோத்திரப்பா. உலர்ந்து கிடக்கிற எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். அவங்க ரத்தம் அவங்களுக்குள்ள இறங்கட்டும். இப்போ உயிர் தந்த வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும். ஏசப்படி உயிர் தந்த வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும். ஏசப்படி உயிர் தந்த வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். எல்லா எலும்புகளும் ஆண்டவர் உயிர் அடையட்டும். சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. கீழே உட்கார முடியல, எல்லா பிள்ளைகளும் சேர்ல தான்ப்பா உட்காருந்தாங்க. சேரில் கூட சில பிள்ளைகள் உட்கார முடியாமல் தவிக்காங்கப்பா, படுக்க முடியாமல் தவிக்காங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. அந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நான் சுகத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, நீங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொடுங்கப்பா, எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொடுங்கப்பா. அப்படியே நீங்கள் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நீ தகப்பனே, எல்லா பிள்ளையும் நல்லா சாப்பிடட்டுப்பா, எல்லாம் சாப்பிடட்டுப்பா, எல்லா பிள்ளையும் நல்லா சாப்பிடட்டுப்பா. கர்த்தருடைய காரம் பொறுப்படுக்கட்டுப்பா. நல்லா சந்தோஷமாக இருக்கட்டியா. எல்லா பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கட்டியா. உலகம் முழுதுக்க எல்லா மக்களும் நல்லா சாப்பிடட்டும், நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். கர்த்தருடைய காரம் அவங்கள பொறுப்படுக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சோத்திரப்பா, 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 சோத்திரப்பா. கர்த்தருடைய கரத்தில் வைக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் போக்குவரத்துலாம் நீ பாதுகாத்து கொடுக்க ஏசப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே விபத்துக்கு ஆண்டவரே உண்டு பண்ணுகிற பிசாசுகிரி கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. எத்தனை பஸ்ஸில் காரில் ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்கப்பா. ஏசுவி நாமத்தினாலும் ஜெபிக்கிறையா. பிசாசுகிரியை கட்டி ஜெபிக்கிறையா. ஏசுல வந்து கட்டி ஜெபிக்கிறையா. அந்த பிசாசுகிரியை கட்டி ஜெபிக்கிறையா. விபத்துக்களை உண்டு பண்ணுகிற பிசாசுகிரியை கட்டி ஜெபிக்கிறேன். ஏசுவி நாமத்தில் கட்டுகிறேன், ஏசுவி நாமத்தை கட்டுகிறேன், ஏசுவி நாமத்தை கட்டுகிறேன். பொல்லாத பிசாசு கட்டி எரிக்கிறேன். ஏசுவி நம்ம எரிஞ்சு போகட்டும். ஏசுவி நாமத்தில் கர்த்தருடைய கல்வியை தெளிக்கிறப்பா. எசப்பா, எல்லா சாலை வீதியிலும் எசப்பா நான் தெளிக்கிறேன். கர்த்தர் தூதர்களை அவங்களுக்கு காவல்காக்க முடியும் ஜெபிக்கிறேன். போக்குவரத்தையும் பாதுகாத்துருங்க. ரத்தத்தை குடிக்க வெறி பிடிச்சி அலைகிற பொல்லாத ஆவிகள் நெருமலமாகட்டும், நெருமலமாகட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் அக்கி எரிக்கிறேன். ஏசனம் எரிஞ்சு சாம்பலாய் பாதத்தில் சேசனம் லாக் பண்ணி ஜெபிக்கிறேன். ஏசி நாமத்தில்
கர்த்தரை கண்டால் தெரியும். எல்லா பிள்ளைகளும் நல்ல ஒரு விடுதலை கொண்டுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. அவன் இந்த ஜெபலை தந்த தேவனுக்கு ஓடி நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களும் வாழ்ந்திருக்கட்டுப்பா. எல்லா மக்களும் சுகித்திருக்கட்டும் ஐயா. ஆண்டு பலத்த கருத்தில் ஒரு பிள்ளைங்க சந்தோஷம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கட்டும்யா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய குறைகளை குற்றத்தை மன்னிச்சிருங்க இசப்பா. பாவங்கள் வீரர்கள் மன்னிங்கப்பா. நீ பரிசுத்தமுள்ள தேவன். உண்மை போல நாங்கள் இருக்கணுயா. உண்மை போல நாங்கள் இருக்கணுயா. உண்மை போல நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணுயா. சாட்சியம் நிறுத்தும் கர்த்தரை நாம் மாத்திரம் எங்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே. நாத்துமாவே கர்த்தரை சோதரி முழுவதும் சாமதே சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விளைச்சலையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் எப்போ சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.